ஃபுட் லவர்ஸ், உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் லக்ஷ் போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து ஒரு சைட் டிஷ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கத்திரிக்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ். கத்திரிக்காய் மாதிரி ஒரு வெர்சடைல் காய்கறி உலகத்தில் எதுவுமே இருக்காது. ஏன்னா அது வந்து நீங்கள் எப்படி குக் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காயை வச்சு ஒரு எக்ஸலண்ட்டான டிஷ்ஷு, ஆந்திராவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய குத்து வெங்காயா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ட்ரையாகவும் செய்யலாம், கிரேவியாகவும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ட்ரையாக செய்ய போகிறேன். அது வந்து நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்து கூட நல்லா சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த குத்து வெங்காயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்ட்லி ஆந்திரா ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் குத்து வெங்காயம் செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ கத்திரிக்காயை வந்து நான் நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காய் மாதிரி செய்யலாம். அதுக்கு வந்து சின்ன இந்த நம்ம வயலட் கலரில் வரக்கூடிய குட்டி குட்டி கத்திரிக்காயில் செஞ்சால், ஸ்டஃப் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். பட் இப்போ அது சீசன் இல்லாதனால அது கிடைக்கல. அதனால் நான் வந்து இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காயை, நீட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அது குத்தி வெங்காயம் செய்கிறதுக்கு ஒரு பவுடர் செய்யணும். அந்த பவுடருக்காக நான் ஒரு கடாய் வச்சு கடாய் ஆன் பண்ணியிருக்கேன். நம்ம பண்ண போகிறது இப்போ ஒரு ட்ரை ரோஸ்ட். கடாய் ஹீட்டாக இருக்குது. நான் கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுலேயே 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுப்போம். செவக்க வறுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்ருக்கேன். நம்ம ஒரு 3/4 பதம் வந்து வறுத்துருப்போம். இப்போ இதுலேயே 2 ஸ்பூன் தனியா, நான் 2.5 ஸ்பூன் தனியா போடுறேன். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், இதுலேயே 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை அன்சால்டட், 2.25 ஸ்பூன் போட்டிருக்கேன் வறுத்த வேர்க்கடலை. இது கூடவே ஒரு நல்ல டீப்பாக ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, எள்ளு நல்லா பொரிஞ்சு வரும். இதுலேயே ஒரு 8 குண்டு மிளகா, காஞ்ச மிளகா. இதுலேயே நான் வந்து கொப்பரை தேங்காய் நல்லா திருவி வச்சுருக்கேன். திருவின கொப்பரை தேங்காய் வந்து ஒரு 4 டீஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போது நம்ம எல்லா பொருளும் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டோம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிண்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இது நல்லா கொரன்னு ஒரு பவுடராக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். நம்ம அந்த குத்து வெங்காயம் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கடாய் வச்சு ஆன் பண்ணுறேன். கடாய் நல்லா சூடாட்டும். கடாய் ஹீட்டாக இருக்குது. நான் கடாயில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். இந்த கத்திரிக்காய்க்கு நம்ம வச்ச கடாயில் போட்டு எண்ணெய் சூடாகிடுத்து. நான் இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிக்கட்டும். நான் வந்து 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறேன்.
2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய், இப்போ இந்த கத்திரிக்காயில் நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு, சேர்த்துட்டு இது நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். நம்ம இந்த குத்து வெங்காயக்காக வறுத்த பருப்புகள் எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. இதை வந்து நான் மிக்சியில் வந்து ஒரு கொரன்னு ஒரு பவுடராக அரைச்சிக்கிறேன். அரைக்கும் போதே அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை வந்து நல்லா ஒரு கொரன்னு ஒரு பவுடர் அரைச்சிப்போம். இப்போ நம்ம அந்த குத்து வெங்காயக்காக வறுத்த பருப்பெல்லாம் இந்த மாதிரி நான் கொரன்னு ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து அதில் சேர்க்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கு காரத்துக்கு தேவையான கொஞ்சமாக காரப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி போட்டுட்டு இது ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த வறுத்த பொடி இருக்குல்ல, அந்த பொடியை அப்படியே அதில் சேர்த்துருவோம். நம்மளோட குத்து வெங்காய காய் ரெடி. ஃபைனலாக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளோட குத்து வெங்காயா கூரை ரெடி. நம்மளோட குத்து வெங்காயா சொன்ன மாதிரி ஆந்திரா ஸ்டைலு அந்த ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சி போட்டு பண்ணியிருக்கோம். ஒயிட் ரைஸ் கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த பொடி மட்டும் நீங்கள் திரித்து வச்சுக்கலாம். நம்ம கொப்பரை தேங்காய் சேர்க்காமல் இந்த பொடியை வந்து நம்ம திரித்து வச்சுருந்தோம்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய் இருக்கிறதுனால ஒரு மேபி 2 to 3 months வந்து நம்ம இந்த பொடி அரைச்சி வச்சுருந்தா கூட ஜஸ்ட்டு கத்திரிக்காய் வெந்ததுன்னா இந்த பொடியை தூவி காய் ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான டிஷ்ஷு. நான் செஞ்ச மாதிரியே அதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மணன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.